வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா நாய்ஸ் பொல்யூஷன் பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறீங்க. நாய்ஸ் பொல்யூஷன்னா என்ன, அதற்கான எஃபெக்ட்ஸ், அதனுடைய கண்ட்ரோல் மெஷர்ஸ், இது எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு வரலாம். ஸோ ஃபர்ஸ்ட், நாய்ஸ் பொல்யூஷன்னா என்ன, அதுக்குன்னு ஒரு டெஃபினிஷன் ஒன்று இருக்குது. நாய்ஸ் பொல்யூஷன் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் எ டெசிபல் லெவல் எக்ஸீடிங் 80. எப்பயுமே ஒரு சவுண்டை நம்ம டெசிபல்ஸில் தான் மெஷர் பண்ணுவோம். ஸோ அந்த சவுண்ட் 80 டெசிபல்ஸ்க்கு மேலே போயிடுச்சுன்னா, எக்ஸீட் ஆகிடுச்சுன்னா, அப்போ அதை நம்ம நாய்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அது வரைக்கும் தான் ஒரு ஹியூமன்ஸால் நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு சவுண்டு நம்ம கேட்க முடியும். அதுக்கு மேலே அந்த சவுண்டு பேர் நாய்ஸ் ஆகிடும். ஸோ அதுக்கு என்ன லெவல், டெசிபல் லெவல் 80 எக்ஸீட் ஆகிடுச்சுனாலே நமக்கு அந்த நாய்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேங்களா, இதான் டெஃபினேஷன். ஸோ அப்போ தான் அந்த நாய்ஸ் பொல்யூஷன் அக்கர் ஆகும். நெக்ஸ்ட், what are the sources of noise pollution? ஸோ நாய்ஸ் பொல்யூஷன் எங்கேருந்தெல்லாம் வருது, எதன் வழியெல்லாம் வருது, ஓகேங்களா, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட், இண்டஸ்ட்ரி வழியாக. இண்டஸ்ட்ரியலைசேஷன். மெஜாரிட்டி ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் எம்ப்ளாய் லார்ஜ் நாய்ஸ் ப்ரொடக்ஷன் மிஷினரி. இப்போது இண்டஸ்ட்ரின்னு எடுத்துட்டாலே அங்கே கண்டிப்பாக என்ன இருக்கும், மிஷின்ஸ் இருக்கும். மிஷின்ஸ்னு இருந்தாலே என்ன இருக்கும், அங்கே கண்டிப்பாக சத்தம் அதிகமாக ஜென்ரேட் ஆகிற அந்த நாய்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிள், கம்ப்ரஸர்ஸ், generators, grinding mills contribute to noise pollution. ஸோ ஒரு இண்டஸ்ட்ரி எடுத்துட்டோம்னா கம்ப்ரஸர், ஜெனரேட்டர், கிரைண்டிங் மில்ஸ், இது எல்லாமே நாய்ஸ் பொல்யூஷன் ஏற்படுத்துது. இது இண்டஸ்ட்ரியில் இருக்கிற சோர்சஸ். நெக்ஸ்ட், செகண்ட் ஒன், புவர் அர்பன் பிளானிங். அதாவது லார்ஜ் ஃபேமிலிஸ் லிவிங் இன் டைனி ஸ்பேசஸ். ஒரு பெரிய குடும்பம் சிறிய இடத்துல வாழ்ந்துட்டு வந்தாங்கன்னா அந்த இடத்துல என்ன ஆகும், பாப்புலேஷன் அதிகமாகிடும். பாப்புலேஷன் அதிகமாகிடுச்சுன்னா ஆகிடும், அந்த இடத்துல நாய்ஸ் அதிகமாகிடும். ஸோ லார்ஜ் ஃபேமிலிஸ் லிவிங் இன் அ டைனி ஸ்பேசஸ், பார்க்கிங் லாட்ஸ், ஸ்ட்ரீட் நாய்ஸ் கான்ட்ரிபியூட் டு நாய்ஸ் பொல்யூஷன் விச் டிஸ்டர்ப் த சோஷியல் என்விரான்மெண்ட். ஸோ எங்கே மக்கள் அதிகமாக வாழறாங்களோ அந்த இடத்துல என்ன ஆகிடும், பொல்யூஷன் ஏற்படும், நாய்ஸ் பொல்யூஷன். ஏன்னா அந்த இடத்துல வண்டிகள் விடுவாங்க, அந்த வண்டியோட சத்தம், அப்புறம் அங்கே இருக்கிற பாப்புலேஷனோட சத்தம், ஸோ எல்லாத்தினுடைய அந்த சத்தமாக என்விரான்மெண்ட்டை பாதிக்கும். ஸோ அதான் நாய்ஸ் பொல்யூஷன். எந்த இடத்துல, புவர் அர்பன் பிளானிங். நெக்ஸ்ட், சோஷியல் ஈவெண்ட்ஸ். வெட்டிங், கல்யாணத்தில், பார்ட்டியில், பப்பில், டிஸ்கோவில், பிளேஸ் ஆஃப் வர்ஷிப், சாமி கும்பிட்ற இடத்துல இண்டிவிஜுவல்ஸ் டிப்பிக்கலி பிரேக் த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இம்போஸ்டு பை த லோக்கல் கவர்மெண்ட் அண்ட் காசஸ் ட்ரபிள் இன் நெய்பர்ஹுட். ஸோ இந்த மாதிரி சோஷியல் ஈவெண்ட்ஸ் நடத்துறதுனால பக்கத்து வீட்டுக்காரங்க கூட அந்த டிஸ்டர்பன்ஸ் வரும், நாய்ஸ் பொல்யூஷன். ஓகேங்களா, அங்கே சுற்றி இருக்கிறவங்களும் பாதிக்கப்படுவாங்க. நெக்ஸ்ட், எஃபெக்ட்ஸ் ஆஃப் நாய்ஸ் பொல்யூஷன். சரி, ஒரு நாய்ஸ் பொல்யூஷன் வந்துடுச்சு, அதனால் என்ன விளைவுகள்லாம் வருது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், ஆடிட்டரி எஃபெக்ட்ஸ். அதாவது காது கேட்காமல் போகிறது. இட் இன்வால்வ் ஹியரிங் லாஸ், டெஃப்னஸ் ஆர் இம்பேர்டு ஹியரிங். அதாவது நல்லா கேட்கும் ஆனால் ஓரளவுக்கு கேட்காது, அந்த மாதிரி. ஓகேங்களா. கண்டினியூஸ் எக்ஸ்போஷர் டு நாய்ஸ் லீவ்ஸ் மோர் தென் 90 dB மே காஸ் இட். ஸோ நம்மளுக்கு அந்த சவுண்ட் 90 dB கண்டினியூஸாக நம்ம கேட்டுகிட்டே இருக்கும்போது அப்போ அந்த நாய்ஸ் பொல்யூஷன் ஏற்படுது, காது கேளாத தன்மை வந்துடுது. ஆடிட்டரி ஃபேட்டிக். இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் எ டெம்பரரி லாஸ் ஆஃப் ஹியரிங் ஆஃப்டர் எக்ஸ்போஷர் டு சவுண்ட். திடீர்னு ஒரு வெடி சத்தம் வருது, காது கோயின்னு இருக்கும். ஸோ அந்த டைம்னாகும் காது கேட்காமல் இருக்காது. ஸோ அதுக்கப்புறமா என்ன ஆகும்னா கொஞ்சம் நேரம் கழித்து காது கேட்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா. ஸோ அதுதான் ஆடிட்டரி ஃபேட்டிக்னா ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மட்டும் அந்த நாய்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அந்த நாய்ஸ்னால அந்த எஃபெக்ட் இருக்கும், ஆடிட்டரி எஃபெக்ட். நெக்ஸ்ட், செகண்ட் ஒன், நான் ஆடிட்டரி எஃபெக்ட்ஸ். இரிட்டேஷன் அண்ட் அனாயன்ஸ். நாய்ஸ் கேன் அக்கேஷ்னலி காஸ் எமோஷ்னல் டிஸ்ரப்ஷன்ஸ் அண்ட் இண்டிவிஜுவல்ஸ் லாஸ் their cool. நம்ம நச்சுன்னு சத்தம் போட்டுகிட்டே இருந்தால் சில பேருக்கு என்ன ஆகும், இரிட்டேஷன்ஸ் வரும், கோபம் வரும். ஸோ அவங்களுடைய பொறுமைத்தன்மையை இழந்துருவாங்க. ஒர்க் எஃபிஷியன்சி. நாய்ஸ் ஹேஸ் பீன் ஃபவுண்டு டு டிக்ரீஸ் ப்ரொடக்டிவிட்டி அட் ஒர்க். இப்போ ஏதோ ஒரு வேலை நம்ம சிறப்பாக செஞ்சிட்ருக்கோம்னு வச்சுங்க, சைட்லேருந்து ஏதோ ஒரு நாய்ஸ் வருதுன்னா அதை பாதிக்கும், வேலையை பாதிக்கும். ஹெல்த் எஃபெக்ட்ஸ். எ ஸ்ட்ராங் ஹெட்ஏக் அண்ட் எமோஷ்னல் இம்பேலன்ஸ் கேன் போத் ரிசல்ட் ஃப்ரம் பர்சிஸ்டன்ட் அக்யூட் சவுண்ட். இந்த நச்ச சவுண்டு, அப்புறமா அந்த கீன்னு சவுண்டு, அந்த கீன்னு இந்த ஒரு 2 இரும்பை போட்டு தேய்ச்சி எப்படி இருக்கும் சவுண்டு. ஸோ அந்தமாரி அக்யூட் சவுண்ட்ஸ் எல்லாமே நம்மளுடைய மைண்டை ஸ்ட்ரெஸ்ஸை உண்டாக்கிடும். ஸோ இம்பேலன்ஸாக வச்சுக்கும். ஸோ இது எல்லாமே எஃபெக்ட்ஸ். இதுதான் நான் ஆடிட்டரி எஃபெக்ட்ஸ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்,
இதில் இன்னும் இருக்குது ட்ரபிள் கம்யூனிகேட்டிங். நாய்ஸ் தட் இஸ் டூ லவுட் கேன் பி டிஸ்ரப்டிவ் அண்ட் மே ப்ரிவெண்ட் இண்டிவிஜுவல்ஸ் ஃப்ரம் ஸ்பீக்கிங் ஃப்ரீலி. இப்போது நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க, இண்டிவிஜுவலாக ஒருத்தர் இன்னொருகிட்ட பேசும்போது அது கிளியராக புரியாது. ஸோ அந்த டிஸ்ரப்ஷன்ஸ் ஏற்படும். ஸோ அதான் ட்ரபிள் கம்யூனிகேட்டிங். எஃபெக்ட்ஸ் ஆன் அனிமல்ஸ். டியூ டு எக்ஸ்போஷர் டு பர்சிஸ்டன்ட் நாய்ஸ் அனிமல்ஸ் ரெஸ்பாண்ட் மோர் வயலண்ட்லி. சில சவுண்டு, சில டெசிபல்ஸ்லாம் வந்து இந்த யானைகள் இருக்குங்க இல்லையா, அதுங்களுக்கு ஒத்து போகாது. அதுங்க என்ன ஆகுனா திடீர்னு மதம் பிடிச்சிரும். ஸோ மற்ற அனிமல்ஸ்க்கும் அதே மாதிரி தான், ஒரு குறிப்பிட்ட டெசிபல்ஸ்க்கு தான் அதோட அந்த நாய்ஸ்னு ஒன்று தாங்க முடியும். அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா அதால் தாங்க முடியாது. ஸோ வயலண்ட் ஆகிடும். ஸோ இது எல்லாமே அனிமல்ஸ்லேயும் இந்த எஃபெக்ட்ஸ் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், ஸ்டெப்ஸ் டு கண்ட்ரோல் நாய்ஸ் பொல்யூஷன். ஒரு நாய்ஸ் பொல்யூஷன் எப்படிலாம் கண்ட்ரோல் பண்ணலாம்? கவர்மெண்ட்டும் மெஷர்ஸ் எடுப்பாங்க, நம்மளும் மெஷர்ஸ் எடுக்கணும், கைட்லைன்ஸும் ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன், கண்ட்ரோல் அட் ரிசீவர்ஸ் எண்ட். டு மினிமைஸ் ஆக்குபேஷனல் எக்ஸ்போஷர், ear protection equipments must be made available to workers in noisy environment. இப்போ இந்த மிஷின்ஸ் கிட்டலாம் வேலை செய்வாங்க இல்லையா ஒர்க்கர்ஸ், அவங்களுக்கு வந்து ஹெட்செட் மாதிரி கொடுத்துடணும். ஸோ இயர் பேடு கொடுத்துடணும். அவங்களுக்கு அந்த நாய்ஸ் வந்து தாக்காத மாதிரி, நாய்ஸ் இரிட்டேட் ஆகாமல் இருக்கிற மாதிரி கொடுப்பாங்க. இப்போல்லாம் கம்பெனிஸில் கொடுக்குறாங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணணும். ஸோ கண்ட்ரோல் அட் ரிசீவர்ஸ் எண்ட். நாய்ஸ் வந்தாலும் அந்த நாய்ஸை வாங்கிக்கிறாங்க இல்லையா ஒர்க்கர்ஸ், அவங்கள வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கணும். அதுக்கு ஹெட்ஃபோன்ஸோ இல்லை ஹெட்செட்டோ இல்லை ஹியர் மப்ஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்தோம்னா அந்த நாய்ஸ் பொல்யூஷனை கண்ட்ரோலாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட், சப்ரஷன் ஆஃப் நாய்ஸ் அட் சோர்ஸ், பெட்டர் மிஷின் மெயின்டெனன்ஸ் அண்டு ப்ராப்பர் லியூப்ரிகேஷன். ஸோ நம்ம வந்து நாய்ஸ் ஏற்படுத்துகிற மிஷினை வந்து அதை கண்ட்ரோல் பண்ணலாம். எப்படின்னா, மிஷின்களை அடிக்கடி என்ன பண்ணணும், சர்வீஸ் பண்ணணும். அப்புறம் லூப்ரிகேட், எண்ணெய் க்ரீஸ் எல்லாம் ஊற்றி அந்த சத்தம் வராத மாதிரி குறைச்சிக்கணும். பிளேசிங் லவுட் எக்யூப்மெண்ட் இன் சவுண்ட் ப்ரூஃப் ஸ்பேசஸ். இப்போ எந்த மிஷினில் ரொம்ப சத்தம் அதிகமாக வருதோ அதை குறைக்க முடியாது. அதெல்லாம் என்ன பண்ணோம், ஒரு சவுண்ட் ப்ரூஃப் ரூம்குள்ளே வச்சிட்டோம்னா அந்த நாய்ஸை நம்ம அந்த இடத்துல விட்டு வெளியில் போகாத மாதிரி பார்த்துக்கலாம். கிரியேட்டிங், மேனுஃபேக்சரிங் அண்ட் யூட்டிலைசிங் குவைட்டர் மிஷின்ஸ் டு ரீப்ளேஸ் லவுட் ஒன்ஸ். ஸோ எந்த மிஷின்ஸ் எல்லாம் ரொம்ப சத்தம் போடுதோ அதுக்கு பதிலாக சத்தம் இல்லாத மிஷின்ஸை வந்து புதுசாக உருவாக்கி அதை மெயின்டைன் பண்ணுற மாதிரி ரீப்ளேஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படிலாம் வந்து நாய்ஸை வந்து சப்ரஸ் பண்ணலாம், குறைக்கலாம். நெக்ஸ்ட், அக்கோஸ்டிக் ஜோனிங். தேர் ஷுட் பி குவைட் பிளேசஸ் க்ளோஸ் டு ரெசிடென்ஷியல் நெய்பர்ஹுட்ஸ், ஸ்கூல்ஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ். ஸோ ஸ்கூலுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் பக்கத்து வீட்டுக்காரும் வரக்கூடாது, டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஜோனிங் க்ரியேட் பண்ணணும். நாய்ஸ் கிரியேட்டிங் பிளேசஸ் ஆர் ஜோன்டு அவே ஃப்ரம் ரெசிடென்ஷியல் நெய்பர்ஹுட்ஸ். அப்போது ஒரு வீட்டை சுற்றி இண்டஸ்ட்ரி இருக்கக்கூடாது, ஸ்கூலை சுற்றி வந்து மற்ற இண்டஸ்ட்ரீஸ் இருக்கக்கூடாது. எதெல்லாம் நாய்ஸ் க்ரியேட் பண்ணுற பிளேசஸ் இருக்கு இல்லையா, அந்த பிளேசஸ்லாம் நம்ம என்ன பண்ணோம், தனியாக ஒரு ஜோன் மாதிரி ஒதுக்கிடணும். அந்த ஜோனுக்கு பேர் தான் அக்கோஸ்டிக் ஜோனிங். ஓகேங்களா. நெக்ஸ்ட், சவுண்ட் இன்சுலேஷன் அட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜஸ். இப்போது வீடு கட்டுறாங்க, அந்த இடத்துல நாகும் சத்தம் டங்கு 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 டங்குன்னு சத்தம் வருது இல்லையா. ஸோ அதெல்லாம் எப்படி வந்து குறைக்கலாம். ஃபில் த கேப்ஸ் பிட்வீன் த டோர் அண்ட் த வால் வித் சவுண்ட் அப்சார்பிங் மெட்டீரியல்ஸ். ஸோ செவுத்துக்கும் டோருக்கும் இடையில் வந்து என்ன பண்ணலான்னா அந்த கிக்கி சவுண்ட் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம ஒரு இன்சுலேஷன் மெட்டீரியலை அப்ளை பண்ணலாம். டு மினிமைஸ் நாய்ஸ் யூ கேன் யூஸ் அக்கோஸ்டிக் டைல்ஸ், பர்ஃபோரேட்டட் பிளைவுட் ஃபார் சவுண்ட் ப்ரூஃப் ரெக்கார்டிங் ரூம்ஸ். ஸோ ரெக்கார்டிங் ரூம்னாலே சத்தம் வரக்கூடாது, எக்கோ அடிக்கக்கூடாது, ரொம்ப க்ளீனாக இருக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா டைல்ஸ் பயன்படுத்தலாம், அக்கோஸ்டிக் டைல்ஸ். அந்த டைல்ஸ்லேருந்து சத்தம் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஓகேங்களா. அப்புறம் பர்ஃபோரேட்டட் பிளைவுட்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து சவுண்டு கிளியராக வச்சுக்கும், நாய்ஸ் இல்லாமல் பார்த்துக்கும். ஓகேங்களா. என்விரான்மெண்ட் நாய்ஸ். நெக்ஸ்ட், பிளான்டிங் ஆஃப் ட்ரீஸ். ஸோ மரங்களை வளர்க்குறதும் ஒரு சவுண்டை நாய்ஸ் பொல்யூஷன் குறைக்கிறதுக்கு சமம். இன் ஆர்டர் டு சிக்னிஃபிகண்ட்லி ரெடியூஸ் நாய்ஸ், த க்ரீன் மஃப்ளர், இந்த ஐடியாவுக்கு பேர் க்ரீன் மஃப்ளர்னு சொல்லுவோம். ஐடியா என்டைல்ஸ் பிளான்டிங் க்ரீன் ட்ரீஸ் அண்ட் பிளான்ட்ஸ் பிசைட் ரோட்வேஸ். ஸோ நம்ம ரோட்டில் போகும்போது வண்டிகள் சத்தம்லாம் வருது, அந்த சத்தம்லாம் வரக்கூடாது. அந்த சைட்லலாம் நம்ம மரம் வளர்த்தோம்னா எதிர்க்கு அதை சுற்றி இருக்கிற வீடுகள்லாம் அந்த சத்தம் குறைஞ்சிரும். ஸோ அந்த மரங்களை வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறதா க்ரீன் மஃப்ளர்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட், ஒயிட் நாய்ஸ். ஒயிட் நாய்ஸ் கேன் ஹெல்ப் பிளாக் அவுட் noises. Background noise may be hidden using white noise. So in case background noise நம்ம தடுக்க முடியலனா நம்ம ஒரு சிக்னல்ஸ்
ஒரு புது சிக்னல் ஒயிட் நாய்ஸ் சிக்னல்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை நம்ம பயன்படுத்தணும்னா அந்த பேக்ரவுண்ட் நாய்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரியும் பயன்படுத்தலாம்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் லெஜிஸ்லேட்டிவ் மெஷர்ஸ். கவர்மெண்ட்டில் எப்படிலாம் மெஷர்ஸ் எடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். நாய்ஸ் இஸ் ரிகார்டட் as a contaminated under the Air Act and the Environmental Protection Act, which led to the creation of noise pollution rules. ஸோ ஒரு நாய்ஸ் பொல்யூஷனுக்கு ரூல்ஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த சட்டத்தின்படி, ஏர் ஆக்ட் அண்ட் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் படி. எப்போல்லாம் நாய்ஸ் வந்து கண்டாமினேட் ஆகுது அதுக்கு ஒரு வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஏரியாஸ் இருக்குது, ஒவ்வொரு ஜோன்ஸ் இருக்குது, அதுக்கு எவ்வளோ லிமிட் இருக்குது, டே டைம் நைட் டைம். இண்டஸ்ட்ரீஸில் பார்த்துட்டோம்னா 75 இருக்கணும், நைட் டைமில் 70 தான் இருக்கணும். கமர்ஷியல் ஏரியாவில் வந்து 65, 55. ரெசிடென்ஷியல் ஏரியாவில் வந்து 55, 45. ஸோ ஒரு சைலண்ட்டாக இருக்கிற ஏரியாவில் வந்து 50, 40 தான் இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சை வந்து யூஸ் பண்ணணும், டே டைம்லையும் சரி நைட் டைம்லையும் சரி. இதில் எதனா மீறினாங்கன்னா கேஸ் போட்டுருவாங்க, அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் எடுக்கிற மெஷர்ஸ். ஸோ இவ்வளவு தான் நாய்ஸ் பொல்யூஷன். உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஒவ்வொன்றையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நாய்ஸ் பொல்யூஷன் என்ன, அதுக்கான டெஃபினிஷன். சோர்சஸ் ஆஃப் நாய்ஸ் பொல்யூஷன். ஃபர்ஸ்ட் ஒன் இண்டஸ்ட்ரியலைசேஷன், புவர் அர்பன் பிளானிங், social events, auditory effects, non-auditory effects, continuation, control at a receiver's end, suppression of noise at source, acoustic zoning, sound insulation at construction stages, planting of trees, white noise, legislative measures. Watch other episodes in the appropriate playlist. Fuji Silver Academy, Strength, Success, Clarity. Vanakkam.